வெல்கம் டு மாஸ்டருக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30/5/2026. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு சனிக்கிழமை நாள். சனிக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 30ஆம் தேதி. அதுக்கு ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை 31, திங்கக்கிழமை அன்றைக்கி வந்து உங்களுக்கு கட்டாயமாக வந்து டியர் நமக்கு கொண்டு வந்துடுவோம். டியர் நமக்கு அதுக்குள்ளே பசங்க வந்துடுவாங்க. நம்ம திங்கக்கிழமையிலேருந்து நம்ம டியர் கொடுப்போம். சரியா? நீங்கள் வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கொஞ்சம் இப்போ தான் ரெக்கவர் ஆகிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு திங்கக்கிழமையிலேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்துலேயுமே வந்து உங்களுக்கு டியர் வந்து நமக்கு வந்துடும். சரியா? வெயிட் பண்ணதுக்கு ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்றைக்கி நமக்கு என்ன நம்பர்கள் வரக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 30ஆம் தேதி 30/5/2026 நமக்கு காரூணியாவுடைய ரிசல்ட்டு மேபி டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி காமிச்சது. யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள். அதே மாதிரி 449ங்கிறது நமக்கு இன்றைக்கி ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து 785ங்கிறது வின்னிங் நம்பராக இருந்துச்சு. ட்ரா நம்பரை பொறுத்த வரைக்கும் 755ங்கிறது ட்ரா நம்பராக இருக்குது. அது போக போன வாரம் அடித்தாங்களே ரிசல்ட்டு 929, இதுவும் டபுள்ஸாக இருந்ததுனால மேபி ஒருவேளை டபுள்ஸ்க்கான வாய்ப்புகள் கூட நமக்கு கிடைக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோடய கணக்காக இருக்குது. இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இதில் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 226, இது போன மாதம் ஃபஸ்ட்டு 4வது மாதம் ஆடினாங்க. அதுக்கப்புறம் வந்து 447, இதுலேயும் டபுள்ஸ் கிடச்சிருக்கு. அடுத்து நமக்கு 884, இதில் நமக்கு 4 நம்பர் வந்திருக்கு. மறுபடியும் வந்து 624, 4 நம்பர் திரும்ப ரிட்டர்னு. 014 இது இந்த மாதம் ஃபஸ்ட்டில் ஆடினாங்க. அதில் தொடர்ச்சியாக பாருங்கள் 1, 2, 3 டைம் 4 நம்பர் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 574, அதுலேயும் 4 நம்பர் வந்திருக்கு. இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் நமக்கு வந்து கிடையாது ட்ரா. லாஸ்ட் வீக் வந்து நமக்கு காரோனியாவுக்கு வந்து என்ன வந்துச்சுன்னா விஷு பம்பர். போன வாரம் சனிக்கிழமைக்கு வந்து விஷு பம்பர் தான் ஆடினாங்க. அதனால் அந்த அன்னைக்கு வந்து நமக்கு விஷு பம்பர் தான் இருந்துச்சு, தவிர வேறு எதுவும் இல்லை. அதனால் ஓகே. இப்போ அதுக்கு முதல் வாரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா 929 அப்படிங்கிறது நமக்கு கார்வனியோட ரிசல்ட்டாக இருந்துச்சு. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா போன வாரம் வந்து நமக்கு ரிசல்ட் வரல. சரியா? நீங்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா போன வாரம் ரிசல்ட் வந்துச்சு நினைக்கக்கூடாது. போன வாரம் ரிசல்ட் வரல. போன வாரம் வந்து விஷு பம்பருடைய ட்ராவாக இருந்தது சனிக்கிழமைக்கு. அதனால் அது வரல. சரி, அதே மாதிரி நமக்கு இன்றைக்கி நமக்கு என்னம்மா நம்பர்கள் வருது, என்னம்மா நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முதல்ல நம்ம நேற்று கொடுக்கும்போது நேற்று என்ன சொன்னோன்னா 555, 435ன்னு வந்துச்சு. கண்டிப்பாக 5ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி வந்துச்சு. இன்றைக்கி வந்து நமக்கு இந்த 755, 885 அப்படிங்கிற நம்பர் இதில் மேட்ச் ஆகிருக்கு. இதை பேஸை வச்சு கூட நமக்கு நாளைக்கு ஒரு வின்னிங் வரக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வரி பண்ணிக்காமல் அதையும் நீங்கள் கொஞ்சம் மனசில் வச்சு ப்ளே பண்ணுறது நல்லது. கண்டிப்பாக வரும். சரியா? அதே மாதிரி பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் நிறைய நம்பர்ஸ் நமக்கு பெண்டிங்கில் இருக்குது. மேபி நாளைக்கு டபுள்ஸ் வர மாதிரி இருந்தால் எந்த நம்பர்லேருந்து நமக்கு டபுள்ஸ் மேட்சாக இருக்குது, அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா அதிகமாக 2 போர்டு அதிகமாக பெண்டிங்கில் இருந்தால் 2 போர்டுமே மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை 3 போர்டு பெண்டிங்கில் இருந்தால் 3 போர்டில் ஏதாவது மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கணக்கில் நமக்கு என்ன இருக்குங்கிறதையும் பார்ப்போம். ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 1ஆம் நம்பர் ஏ போர்டில் 2, பி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19, சி போர்டில் வந்து 10. ஆக்சுவலாக இது 2 போர்டுமே பெண்டிங்கில் தான் நிற்கிது. பார்க்கலாம் இதுலேருந்து ஏதாவது வருதா, ரெட்டாப்பட நம்பராக வருதான்னு பார்ப்போம். 1, 1ன்னு வருதா அப்படிங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து வந்து 2ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 23, 13, 11, இது 3 போர்டுமே பெண்டிங்கு. ஒருவேளை 22 அப்படிங்கிற மாதிரி நம்பர்கள், அதாவது பிசியில் 22, ஏசியில் 22 அப்படிங்கிற மாதிரி கூட நமக்கு மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா டபுள்ஸ் வர்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். அன்றைக்கி வந்து 4, 4, 7, 4, 4, 9 அப்படிங்கிறது ட்ரையல் நம்பராக கொடுத்தாங்க. அதுலேயும் நமக்கு வந்து 2ஆம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அடுத்து வந்து நமக்கு 7, 7, 5ன்னு இருக்குது. இதுலேயும் 2ஆம் நம்பர் 4 நம்பருக்கான 2ஆம் நம்பருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் மேபி ஒரு வேளை 3ஆம் நம்பர் கூட நமக்கு நாளைக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறோம். அதே மாதிரி 3ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 3ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து 69, பி போர்டில் 1, சி போர்டில் வந்து ஒரு 15. இதுவும் 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. நீங்கள் நல்லா கவனமாக பார்த்தீங்கன்னா இப்போ சின்ன நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அடிப்படையில் 2ஆம் நம்பர், 1ஆம் நம்பர், 3ஆம் நம்பர் இதுவே அதிகமான பெண்டிங் நம்பராக நிற்கிது. ஏன்னா அதிகமாக வந்து விலகக்கூடிய நம்பரில் அந்த நம்பர்கள் தான் ரொம்ப முக்கியமான நம்பர், சின்ன நம்பர். அப்போ அதுவே வந்து பெண்டிங்கில் நிற்கிது. கண்டிப்பாக அதை பேச தொட்டு ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அடுத்து நமக்கு 4 நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 1, பி போர்டில் வந்து 5, சி போர்டில் 13. இதுவும் கூட அந்தளவுக்கு ஒரு போர்டு தான் பெண்டிங். அடுத்து 5ஆம் நம்பர் எடுத்திங்கன்னா 5ஆம் நம்பர் ஏ போர்டில் 19, பி போர்டில் 11, சி போர்டில் 1. இதுவும் ஆக்சுவலாக 2 போர்டு பெண்டிங். ஏன்னா 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும். ஆனால் நமக்கு ஏ போர்டுலேயும் பி போர்டுலேயும் நமக்கு பெண்டிங்கில் தான் நிற்கிது அதிகமாக. நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த 2 நம்பருமே அதிகமாக பெண்டிங்கில் தான் நிற்கிது. அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். யாருக்காச்சும் இருக்குதா அப்படிங்கிறதையும் பாருங்கள். அதுக்கு அடுத்தபடியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5ஆம் நம்பருக்கு அடுத்து 5ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் 19, பி போர்டில் 11. அடுத்து 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் ஏ போர்டில் 32,
பி போர்டில் 7, சி போர்டில் வந்து நம்ம 3, சி போர்டில் வந்து ஒரு 7. இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர். இதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் நம்ம இன்னும் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம்னு எதிர்பார்த்து கொடுக்குறோம். 6ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது. சரியா, அது மாதிரி ஏதாவது வருதான்றதையும் பார்த்துங்க. எனக்கும் அந்த மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது. சரியா, அதுக்கப்புறம் 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 8ஆம் நம்பர் ஏ போர்டில் வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து ஒரு 10, பி போர்டில் வந்து 2, சி போர்டில் வந்து ஒரு 13 நாள் பெண்டிங். சரியா, இதுவும் நமக்கு பார்த்திங்கன்னா 2 போர்டு பெண்டிங்கில் தான் நிற்கிது. ஏ போர்டு 10, பி போர்டு 13, 2 போர்டுமே பெண்டிங் தான் நிற்கிது. சரியா, அடுத்து 9ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் ஏ போர்டில் 11, பி போர்டில் வந்து 2, சி போர்டில் ஒரு 13. இதுவும் நமக்கு எக்ஸ்ட்ரா 2 போர்டு பெண்டிங்கு, இதுவும் 2 போர்டு பெண்டிங் தான். ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த மாதம் நிறைய நம்பர்ஸ் 2 போர்டு பெண்டிங்கில் நிற்கிது. 1, 2, 3, அது போக ப்ளஸ் 4, 5 நம்பர் வந்து 2 போர்டு பெண்டிங்கு, ஒரே ஒரு போர்டு மட்டும் 3 போர்டு பெண்டிங்காக நிற்கிது. பார்க்கலாம், இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொடுக்குறோம். ஏன்னா அந்த பெண்டிங் நம்பர் எப்போ எடுக்கிறாங்களோ அப்போ தான் வந்து நமக்கு நல்ல நல்ல வின்னிங்காக வரும். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 9ஆம் நம்பருக்கு 4 நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 5ஆம் நம்பருக்கு 0க்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக 7ஆம் நம்பருக்கு 2ஆம் நம்பருக்கான வாய்ப்பு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங் 8ஆம் நம்பருக்கு 3ஆம் நம்பருக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதே மாதிரி பவர் போர்டு நம்பரை பொறுத்த வரைக்கும் 957, 578, 978, 857, 798, அதே மாதிரி 597, 759, 895, 759, 975, 857, அதே மாதிரி 985. இது மாதிரி தான் நமக்கு வருது கணக்கு. இதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் வின்னிங் வரக்கான வாய்ப்பு இருக்குங்கிற ஓரளவுக்கு கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான நம்பர், கொஞ்சம் பெரிய நம்பர் தான் ஆடணுங்கிறது என்னோட கணக்கு. வேறு எதுவும் மாற்றி ஆட மாட்டாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் 98, 57, 57, 78, 85, 58, 59, 57, 79, 97, 85, 89, 75, 78, 95, 98. சரியா, பட் இந்த மாதிரி தான் எனக்கு கணக்கு வருது. இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுங்க. அதே மாதிரி திங்கக்கிழமையிலேருந்து நமக்கு டியரு நமக்கு கன்ஃபார்மாக வரும். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா, திங்கக்கிழமையிலேருந்து நம்ம கண்டிப்பாக கொடுப்போம். 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகி வந்துடும். வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து நமக்கு இன்றைக்கி வரக்கூடிய நம்பர் என்ன வரலாம், இன்றைக்கி அடித்த நம்பர் என்னன்னா 785. இது வந்து ஏற்கனவே வந்த நம்பர் தான், நம்ம வராத நம்பர்லாம். போன வாரம் வந்து 786ன்னு கொடுத்தாங்க. இந்த வாரம் 785ன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசம், வேறு ஒன்றுமே கிடையாது. 2 நம்பருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. ஒரே ஒரு நம்பர் தான் வித்தியாசம். அதே மாதிரி தான் நமக்கு வரும்னு சொல்லி நேற்றே கொடுத்தோம், அதுதான் வந்துச்சு. பட் இந்த கணக்குலேயும் நமக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்ப பெட்டராக தெரிஞ்சது. அதை கனெக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஃபஸ்ட்டு ஏ போர்டு வந்து 9க்கு 7 வருமா, 7க்கு 9 வருமானம் வரும், 8க்கு 9, 5க்கு 9, 3 போர்டுக்கு 9 நம்பர். அடுத்து 5ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் மேட்ச் ஆகும் ரொம்ப ஸ்ட்ராங்காக. அடுத்து 8ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர், 5ஆம் நம்பருக்கு 5ஆம் நம்பர் இப்போ பரவாயில்லாமல் நமக்கு மேட்ச் ஆகும். 7க்கு 9, 8க்கு 9, 5க்கு 9, அதே மாதிரி 5க்கு 5, 8க்கு 5, 7க்கு 5. இது கொஞ்சம் பரவாயில்லாமல் நமக்கு மேட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் வந்து நமக்கு 7ஆம் நம்பர் 7க்கு 7ன்னு மேட்ச் ஆகலாம், அல்லது 8க்கு 7, 5க்கு 7ன்னு மேட்ச் ஆகலாம். சரியா, அதே கணக்கு தான் 8ஆம் நம்பர். திரும்ப 8ஆம் நம்பரை பொறுத்த வரைக்கும் 7க்கு 8, 8க்கு 8, 5க்கு 8ங்கிறது ரொம்ப பெட்டராக தெரிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரலான்னு எதிர்பார்க்குறோம். யாருக்காச்சும் இந்த மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகுது, கணக்கு வருதுன்னு எடுக்கலாம். ஏன்னா பேசிக்காக நமக்கு பெண்டிங் நம்பரை மட்டுமே நம்ம இதில் வச்சு கொண்டு வந்திருக்கோம். ஒரு சில நம்பர்கள் பெண்டிங் நம்பர். ஏன்னா 9ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்க, ஆமாம். 5ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்க, ஆமாம். 7ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்க, இல்லை ஒரே ஒரு போர்டு தான் பெண்டிங். 8ஆம் நம்பர் 2 போர்டு பெண்டிங்க, ஆமாம். எனக்கு தெரிஞ்சு இதுக்குள்ளே தான் வர்றக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது. பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் பெரிய நம்பருக்கான ஆட்டங்கிறது ஆடலாம் அப்படிங்கிற மாதிரி நான் கனெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ட்ரை பண்ணி பார்க்கலாம்.